ரிலேஷேஷன் 20 கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ரிலேஷேஷன் 20 முரளி அண்ட் சேது ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபார்ம். முரளி இஸ் டு கெட் எ கமிஷன் ஆஃப் 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் அண்ட் கமிஷன். கமிஷன் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட் ப்ராஃபிட்டில் 10% வந்து கமிஷன் கால்குலேட் பண்ண யாருக்கு? முரளிக்கு. ஓகேங்களா? சேது இஸ் டு கெட் கமிஷன் 10% ஆன் நெட் ப்ராஃபிட்டில் சேதுக்கு 10% அப்போ எப்படின்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன், எல்லா கமிஷனும் சார்ஜ் பண்ண பின்னாடி வர்ற நெட் ப்ராஃபிட்டில் 10% யாருக்கு? சேதுக்கு. நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் ended 31st March 2019. நெட் ப்ராஃபிட் வந்து 31st March 2019 இன்னைக்கு பிஃபோர் சார்ஜிங் அண்ட் கமிஷன், இந்த கமிஷன் எதுவும் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளவு? 1,10,000. ஓகேங்களா? இந்த கமிஷன் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 1,10,000 இருக்குது. ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் கமிஷன் டியூ டு முரளி அண்ட் சேதுக்கு என்னென்ன கமிஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் பாருங்கள். கால்குலேஷன் ஆஃப் கமிஷன் டு முரளிக்கு என்ன நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். இது வந்து இங்கே பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெட் ப்ராஃபிட் பிஃபோர், இங்கே என்ன கமிஷன் டு முரளியோட கமிஷன். முரளி இஸ் கெட் எ கமிஷன் ஆஃப் 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன். பிஃபோர் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் எவ்வளோ இருக்குது? நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நெட் ப்ராஃபிட்டு எல்லா கமிஷனும் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1,10,000 கொடுத்துருக்காங்க. பிஃபோர் கமிஷன் முன்னாடி நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் வந்து 1,10,000 இருக்குது. ஓகேங்களா? இன்ட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் எவ்வளோ பர்சன்டேஜ்? முரளிக்கு 10% தானே. பிஃபோர் கமிஷன் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 தான் ஃபார்முலா. அதாவது என்ன ஃபார்முலானா கமிஷனுக்கு என்ன ஃபார்முலா? நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் பை 100. பெர்சன்டேஜுங்கிறது பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் 10%. அப்போ 10 மட்டும் மேலே போட்டால் போதும், கீழே 100. ஓகேங்களா? அப்போ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் 1,10,000 இருக்குது. இன்ட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷனில் 10%னா 10 மட்டும் மேலே போடுங்க, டிவைட் பை 100 பண்ணிட்டோம்னா 11,000 வருது. யாருக்கு? கமிஷன் டு முரளி. இது அடுத்து வந்து ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன் பாருங்கள். அடுத்து வந்து கமிஷன் டு சேதுக்கு என்ன கமிஷன் பாருங்கள். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன். அதாவது இந்த சம்மில் சேது இஸ் கெட் எ கமிஷன் ஆஃப் 10% ஆன் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன்னா முதல்ல யாருக்கு கொடுக்குறாங்க? முரளி கொடுத்த கமிஷனை கழிச்சிடணும். ஆஃப்டர் சார்ஜிங் சர்ச் கமிஷன்னால் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன். அப்போ 1,10,000லேருந்து 11,000 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்களா, அதை கழிச்சிருங்க. எவ்வளோ இருக்குது? 99,000. அதுதான் ஆஃப்டர் சார்ஜிங் சர்ச் கமிஷன். ஓகேங்களா? அப்போ சேதுஸ் கமிஷன் என்னன்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன். முரளிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க கமிஷன், வேறு யாருக்கு கொடுத்தாலும் அதையும் கழிச்சிக்கணும். இப்போ முரளிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் முரளி கமிஷன் கழிச்சிட்டோம்னா 99,000 இருக்குது. அதான் 99,000 இன்ட்டு அந்த பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். ஆஃப்டர் கமிஷன்னாலே இந்த டிவிஷனில் 100ஓட அந்த பர்சன்டேஜை ஆட் பண்ணிக்கணும். இப்போ 10% இவருக்கு யாருக்கு? சேதுக்கு 10%ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். சேது கெட்டிங் கமிஷன் ஆஃப் 10%. அந்த 10 கீழே ஆட் பண்ணிக்கணும் 100ஓட. 100 + 10ன்னு போடணும், கீழே மேலே 10 தான் போடணும். கமிஷன் பர்சன்டேஜுக்கு 10. அப்போ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன்னா முரளிக்கு கமிஷன் கொடுத்த பின்னாடி நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்னா 1,10,000ல் 11,000 கழிச்சிட்டோம்னா 99,000 இருக்கும். இங்கே 99,000 அப்படியே போட்டுறணும். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன் 99,000 இன்ட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன்றது 10 டிவைடட் பை கீழே ஆட் பண்ணுங்கள் 100 ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். இவ்வளோக்கு எவ்வளோ? 10% கொடுத்துருக்கிறதுனால 100ஓட 10 ஆட் பண்ணிங்க, 110ன்னு வரும் கீழே. அப்போ 99,000 இன்ட்டு 10/110 பண்ணினோம்னா கிடைக்கிறது ரூபீஸ் 9,000. இதுதான் யாரோட? சேதோட கமிஷன். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பிஃபோர் சார்ஜிங் சர்ச் கமிஷன்னா கீழே பாருங்கள் 100 தான் இருக்கும். இங்கே பர்சன்டேஜ் கமிஷன் பை 100. இங்கே நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் எவ்வளோனுக்கு? 1,10,000 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு பெர்சன்டேஜ் கமிஷன் 10 டிவைடட் பை 100 மட்டும்தான் கீழே இருக்குது. இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ரெண்டாவது ஆஃப்டர்னா ஏற்கனவே கொடுத்த கமிஷன் 11,000 கழிச்சிடணும் நெட் ப்ராஃபிட்டிலேருந்து. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன் நெட் ப்ராஃபிட்டிலேருந்து இந்த 11,000 கழிச்சிட்டோம்னா 99,000 வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், சேதுஸ் கமிஷன் ஈக்குவல் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன். முரளி கமிஷன் கொடுத்தோம் 99,000 இருக்குது. இன்ட்டு இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷனுக்கு 10ன்னு போட்டுடுறோம் டிவைடட் பை 100 ப்ளஸ்
பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் அந்த 10 ஆட் பண்ணோம். 100 + 10 110 வரும் கீழே. அப்போ இந்த 99,000 எப்படி வந்துச்சு? நெட் ப்ராஃபிட்லேருந்து ஏற்கனவே முரளி கொடுத்த கமிஷனை கழிச்சிடணும் நெட் ப்ராஃபிட்டில். அதான் ஆஃப்டர் சார்ஜ் கமிஷன் நெட் ப்ராஃபிட்டு இன்ட்டு மேலே அந்த பர்சன்டேஜ் 10 கீழே 100ஓட ப்ளஸ் ஆட் பண்ணோம். 2 தான் இதில் வித்தியாசம். அந்த ஆஃப்டரில் என்னென்னா அந்த ஏற்கனவே கொடுத்த கமிஷன் கழிச்சணும். அதுபோல் கீழே டினாமினேட்டரில் 100ஓட 10 ஆட் பண்ணணும் அந்த பர்சன்டேஜ். அவ்வளோதான். இது கால்குலேட் பண்ணேன்னா 99,000 × 10/110 பண்ணிட்டீங்கன்னா 9,000 வரும். இதுதான் அதனால் திரும்ப பாருங்கள். இது வந்து அடிக்கடி கேட்கலாம். அது வந்து நல்ல ஈஸி, கொஞ்சம் கஷ்டமான கணக்கு. அதனால் திரும்ப பாருங்கள். புரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.